இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம மனசோட மொத்த சைக்காலஜியும் 3 நிமிஷத்துல நம்ம பார்க்க போறோங்க. மனசு ஆக்சுவலா என்ன பண்ணும்னா, ஆக்சுவலா ஏதோ ஒண்ணு பண்ணா நல்லாருக்கும்னு நெனைக்கும். பட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அதே நிலைமையில தாங்க இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஏதோ ஒரு கார் வாங்குனா சந்தோஷமா இருக்கும் அப்டின்ட்டு ஆக்சுவலா நம்மகிட்ட சொல்லும். நம்ம கார் வாங்கிருவோம். கார் வாங்குனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள், 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிரும். திரும்ப நம்ம மனசே நம்மகிட்ட பேசும். ப்ரோ நீங்க வந்து கார் வாங்கிட்டீங்க அது ஓகே. பட் அப்படியே அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நீங்க வாங்கிருங்க ப்ரோ. அது நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு பெர்மனன்ட்டான ஒரு ஹேப்பினஸ் உங்களுக்கு குடுத்துர்றேன். அது மட்டும் வாங்கிட்டா உங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல ப்ரோ. அது மட்டும் வாங்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்ல ப்ரோ. ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லும். நம்ம யோசிப்போம். அரே யார்! இவ்வளோ நேரம் கார் வாங்கி அது கிடைச்சா சந்தோஷம்னு நாம நெனச்சுட்டு இருப்போம். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிமாண்ட் கிரியேட் ஆயிரும். அப்படிதாங்க மனசுங்கிறத பார்த்தீங்கன்னா, அத பண்ணுங்கோ, இத பண்ணுங்கோ, சரி அத சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்ல, அதில இருக்கிற பிரான்ச்ச சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிதாங்க நம்மள எதையோ ஒண்ணு ஆசை காட்டி, ஏமாத்தி, நம்மள டிமாண்ட் பண்ணி நம்மள கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ மனசு பார்த்தீங்கன்னா, அத பண்ணுங்கோ, இத பண்ணுங்கோ, ஸோ இது நீ பண்ணினா, உனக்கு ஒரு ஹேப்பினஸ் வந்து நான் வந்து குடுக்குறேன்ட்டு ப்ராமிஸ் தான் பண்ணும் தவிர, டெலிவரி பண்ணாது. ஸோ நம்ம மனசு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் தான் பண்ணும். டெலிவரி பண்ணவே பண்ணாதுங்க. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ சில டைம் மனசு பார்த்தீங்கன்னா, ஹேப்பியா இருக்கே, சந்தோஷமா இருக்கே, நம்ம இப்படியே இருந்துரலாமேன்ட்டு கூட நம்ம தோணும். ஸோ நம்ம எது கிடைக்குதோ அது நம்மள விட்டு போய் தான் ஆகணும். அது ஒரு ஹேப்பியான மூமெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான மூமெண்ட்டா இருந்தாலும் சரி. எது கிடைக்குதோ நம்மள விட்டு போய் தான் ஆகணும். ஒரு சின்ன ஒரு ரப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி. ஸோ நாம்ப என்ன பார்த்தீங்கன்னா, மன ரீதியான ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கணும். என் மனசு எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும். என் மனசுல கவலையே வரக்கூடாது. என் மனம் இந்த ஒரு நல்ல நிலைமையிலேயே இருக்கணும். அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணி ஒரு ரூல் பண்ணி வச்சிருக்கனால தான், நம்ம மனசே அத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத அது ஃபெயிலியர் ஆயிருதுங்க. நம்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா, நாம்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ எய்ம் கூட வச்சுக்கலாம். நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அந்த ஜாபுக்கு போணும், இந்த பிசினஸ் பண்ணிட்டு நம்ம அந்த மாரி வச்சுக்கலாம். ஆனா என் மனசு இந்த மாரி தான் இருக்கணும். இப்படி தான் வந்து ஃபங்ஷன் ஆகணும், ஒரு ஹேப்பியா இருக்கணும், நல்ல நிலைமையிலேயே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ணி ரூல் பண்றதுனால, அத மனசே அத சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத போயிருதுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புரொடெக்ஷன்லேயே ஆக்சுவலா இருக்க ட்ரை பண்றோம். அவரு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டார்ல, ஓகே அத நம்ம ஃபாலோ பண்ணி மனச ஹேப்பியா வச்சுக்கலாம் இந்த வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இவரு ஏதோ ஒண்ணு சொல்றாரு, இந்த பிலாசபி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனச ஹேண்டில் பண்ணி நம்ம இந்த வாழ்க்கைய வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிடலாம்னு நம்ம நெனைச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனைன்ட்டு வரும்போது எதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. நம்ம மன ரீதியான டெக்னிக் எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு குடுக்குற மாரி குடுக்கும் எல்லாமே. கடைசியில எல்லாமே ஏமாத்திரும். ஆமாங்க. அது ஆக்சுவலா என்ன இது பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஒரு மோட்டிவேஷன் கூட நமக்கு ஆக்சுவலா வந்து ஞாபகம் வராது. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான சந்தோஷம் எதுவுமே ஆக்சுவலா குடுக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, அந்த எல்லா புரொடெக்ஷன்லேருந்தும் வெளியில வந்துட்டு, நமக்கு நாம மட்டும் தான். வேற எதுவுமே ஆக்சுவலா சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நாமளே நடு கிரவுண்டுக்கு தனியா வந்து, அத வந்து ஃபேஸ் பண்ணா தான் உண்டு. அப்படிதான் இருக்கும் சிச்சுவேஷன். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லலாம். ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு ப்ராப்ளம் வருது. அது நாம்பளே வந்து ஒண்ணு அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளில வரதுக்கு நாம்பளே அத பத்தி நாலேட்ஜ் கெயின் பண்ணா, அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளில வந்துரலாம். இல்ல அதுல யாரையாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனோ, ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ, இல்ல அது அனுபவம் வாய்ந்தவங்களோ, அவங்க கிட்ட கேட்டு அந்த ப்ராப்ளத்துலருந்து நம்ம வெளில வந்துரலாம். இது எக்ஸ்டர்னல் லைஃப்க்கு இது ஓகே. இதே இன்டர்னல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, என் மன ரீதியான ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும். ஒரு ஏதோ அடையறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. என் மனச என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருந்தா, அது முடியாத பாதையாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புரியாத புதிராவே ஆக்சுவலா இருக்கும். அது முடியவே முடியாது. ஸோ நான் இந்த வீடியோல கடைசியா என்ன ஆக்சுவலா சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ப எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல தான் நமக்கு எல்லா வேலையுமே இருக்கு. நம்ம அங்க கான்சன்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ நாம்ப வந்து அந்த சைக்காலஜிக்கல் பெர்ஃபெக்ஷனான ஒரு ஸ்டேட் ஒருபோதும் அட்டைன் பண்ண முடியாதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஸோ இதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.